விஜய் பிஎம் ஆக வாய்ப்பு இருக்குங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே ஸ்கீம் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து அது 2 வருஷத்துல ஆரம்பிச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு, கேம்பெயினே போகாம அவர் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன்னா 30 வருஷமா அந்த கேம்பெயின் நடந்திருக்கு சினிமால. 35% ஓட்ஸ் எல்லாம் வந்து யாருமே, ஐ மீன் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து கால்குலேட் பண்ணவே இல்லை. யாருமே நினைக்கல. ஆமாம், அவரே நினைச்சிருப்பாரான்றது தான் வந்து. இல்லை, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். இல்லை, எனக்கு அப்படி தோணலை. சி ஜோசப் விஜய் எனும் நான் குளத்தூர்ல போயிட்டு அவர் வந்து கேண்டிடேட் அங்கே விஎஸ் பாபு அவர் தான் வந்து பேரை தப்பா சொன்னார். நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க பிரபு அவர்கள். ஒரு விஜய்க்கு காம்படிஷனா இவர் தனுஷ் எமர்ஜ் ஆகணும் அப்படின்னா, ஸோ அவர் சினிமாவில் அந்த பீக் அட்டைன் பண்ணி அதிலிருந்து இங்கே அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்புக்கான அந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது மூலமாக நான் உங்களோட டெசிஷன் எடுக்க விடாமல் நான் ஹோல்ட் பண்ணுறேன். இது எந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசிக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க? நீட்டையே வந்து விஜய் அவர்கள் அக்ரஸிவாக எதிர்க்க மாட்டார். மற்றதெல்லாம் அவர் எதிர்த்தாரா அக்ரஸிவ்? அப்போ நல்லா குளிங்க அழுகுறாரு. அதுக்கு முன்னாடி பயங்கர வீரவசனம் எடுத்தாங்க பாரு, ஓட்டம் விற்காம ஓடு ஓடு வேட்டைக்காரன் அதெல்லாம் நல்லா அந்த மாசீன்ஸ்லாம் லைவாக நடிச்சு காமிச்சு அது அவசியமா அந்த இடத்துல பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எவ்வளோ வந்து பச்சையாக நடிக்கிறாரு பாரு, கேமரா முன்னாடி மக்கள் முன்னாடி நடிக்கிறாரு. TN Talkies தமிழ். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல மக்கள் என்ன கற்றுக்கலாம்? மக்கள் என்ன கற்றுக்கலாங்கிறத விட அரசியல் பார்வையாளர்கள் கற்றுக்கிறதா நிறைய இருக்கு. இனிமேல் எலெக்ஷன் ரிசல்ட்டே பண்ணக்கூடாது. இனிமேல் ப்ரெடிக்ஷன், ஐ மீன் எலெக்ஷன் ப்ரெடிக்ஷனே பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு நமக்கு எல்லாம் நிறைய அரசியல் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்ச அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்போம். ஆனால் வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் தான் வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. 2029 என்ன ரிசல்ட் வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா உங்களால்? இப்போது இல்லை, 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் வந்து ப்ரெடிக்ஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன் நீங்கள் எவ்வளோ ஜெயிப்பார்னு நினச்சிங்க விஜய்? 35% ஓட்ஸ் எல்லாம் வந்து யாருமே, ஐ மீன் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து கால்குலேட் பண்ணவே இல்லை. யாருமே நினைக்கல. ஆமாம், அவரே நினச்சிருப்பாரான்றது தான் வந்து. இல்லை, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். இல்லை, எனக்கு அப்படி தோணலை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மேபி ஒரு நிறைய அந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பாரு, ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் பேசியிருப்பாரு. நீங்கள் அதை சொல்கிறீங்க. நான் 2 விஷயம் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 தொகுதிகளில் அவர் நிற்கணும் அப்படின்னு அவர் வந்து டிசைட் பண்ணிக்க மாட்டார். இது ஒரு விஷயம். நேற்று கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னா, அப்படி அனௌன்ஸ்மெண்ட் ஆனவங்களா இருக்காங்க கேண்டிடேட்ஸாக. நேற்று கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு அவங்க கேண்டிடேட்ஸாக அனௌன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 234 தொகுதியிலும் உங்களுக்கு ஆள் போலவே, உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் போலவே ஆள் இல்லை. ஸோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்ற எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளேயும் சரி, அந்த அவருக்குமே வந்து அந்த ஒரு பெர்செப்ஷன் மேபி அவருக்கு என்ன சொல்றது, ஒரு அது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் இருக்கிற மாதிரி அவர் காட்டியிருந்துருக்கலாம் அவருடைய கேடர்ஸ்க்கு, அவருடைய ஃபேன்ஸுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே. பட் ஆனால் உண்மையில் வந்து அது இது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. சொல்கிறேன், 234 தொகுதியில், அதாவது 233 தொகுதியில் அவர் கேண்டிடேட்ஸ் நிற்க வைக்கவே ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் யாருன்னு பார்த்து தான் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது கரெக்டு. அது மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மக்கள் வந்து அவரை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவரே டிசைட் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே வந்துட்டு மக்கள் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய கருத்தான்றது வந்து மக்கள் வந்து அந்த பப்ளிக் மூடு வந்து செட் ஆயிடுச்சு. அப்போவே நம்ம வீட்டிலேருந்து இந்த வாட்டி விஜய் சாருக்கு ஓட்டு போட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாகவே, அதுவும் சென்னை மாதிரியான அந்த கேடிசிசி ஆமாம், டெல்டா இல்லை, இந்த கேடிசிசி சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், இந்த மாதிரியான மோஸ்ட்லி இந்த நார்த் தமிழ்நாடு இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு இது வந்து நல்லாவே செட் ஆயிருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாடு ஃபுல்லாக செட் ஆயிருக்கு. என்னன்னா அந்த மார்ஜின் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த ஓட்ஸ் மார்ஜின் வந்து மற்ற அவங்க தோத்த தொகுதிகளில் கூட ஒரு கம்மியான மார்ஜினில் தான் தோத்துருக்காங்களே தவிர அவங்க ரொம்ப டெபாசிட் அவங்க எந்த தொகுதியிலுமே டெபாசிட் இழக்கவே இல்லை.
இது மக்கள் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா மக்கள் நினைச்ச இந்த மூடை வந்து அவரு அந்த பல்ஸை வந்து அவரு பிடிச்சிருந்தாரா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக தான் இருக்கு. மேபி அவர் பெரம்பூர்ல இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வந்து அவர் ஜெயிப்பார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவர் திருச்சிக்குள்ள அவர் போட்டி போறதுக்கான தேவையே இருந்திருக்காது. நீங்க லாரன்ஸ் சார் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுல அவர் வந்துட்டு லாரன்ஸ் வந்துட்டு சொல்லுவாரு, என்னோட அம்மா ரொம்ப தயங்கினாங்க, எப்படிப்பா இவங்களெல்லாம் மீறி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப தயங்கினாதான் விஜய்கிட்டே அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை அம்மா வந்து அந்த காலத்து ஆளு, அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது, ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கே தெரிய வரும், நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா அவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்துருக்கலாம். மேபி அவர் வந்து அவர் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு, நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோன்றது ஒரு உள்ளபடியே உண்மையாவே நினைச்சிருந்து அது நடந்தது அப்படின்னா அது பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் தெரியல, குளத்தூர்ல போயிட்டு அவர் வந்து கேண்டிடேட் அங்க விஎஸ் பாபு அவர் தான் வந்து பேரை தப்பா சொன்னார். ஓகே, அப்போ முக்கியமான ஒரு தொகுதி சிட்டிங் சிஎம் நிற்கக்கூடிய தொகுதியில அவருடைய கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, பேரை தப்பா சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அவர் வந்து அப்போ அந்த இடத்துல எவ்வளோ காஷியஸாக இருந்திருக்கணும். ஐ மீன் அப்போ அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஓகே லெட்ஸ் கிவ் அ ட்ரை அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துருப்பாருன்னு தோணுது. பட் இட்ஸ் அ வெரி கால்குலேட்டட். எனக்கு அந்த நிறைய பேருக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 2 வருஷத்துல ஆரம்பிச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு, கேம்பெயினே போகாம அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன்னா 30 வருஷமா அந்த கேம்பெயின் நடந்திருக்கு சினிமால. ஸோ அந்த 30 வருஷமா மற்றவங்க எல்லாருமே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த தேர்தலுக்கு. ஆனா அவங்க வந்து 30 வருஷமா இது கால்குலேட்டடா நம்ம யார் வம்புக்கும் போகாம நம்ம தனியா ஒரு தனி ரூட்ல போகன்ற மாதிரி அவர் வந்து அவர் செட் பண்ணிட்டே வந்திருக்காரு. பெரிய பொலிட்டிக்கல் கருத்துக்கள்லாம் எங்கேயும் பெருசா சொல்லிக்கல. பட் அந்த மக்களோட அந்த எமோஷனல் கனெக்டை வந்து பில்ட் பண்றதுல அவர் ரொம்ப காஷியஸா இருந்திருக்காரு. அதுல அவர் சக்சஸும் அடைஞ்சிட்டாரு. விஜயோட ஜோசியக்காரரே என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷ் அரசியலுக்கு வந்தா அடுத்த எலெக்ஷன்ல டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே களத்துல நிக்காது, விஜய் வர்சஸ் தனுஷன் தான் நிற்கும் அப்படின்னு. இது நடக்குமா? எனக்கு இது அவர் சொன்னதுல 1% கூட நடக்காதுன்னு தான் தோணுது. விஜய்க்கு காம்படிட்டரா தனுஷ் வருவாரு அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு. அப்படிதான் அவர் கிளைம் பண்றாரு. விஜய்க்கு காம்படிட்டரா தனுஷ் சினிமால இருந்தாரா? இல்ல. அப்புறம் பொலிட்டிக்ஸ்ல மட்டும் எப்படி வர முடியும்? அவரோட ஸ்ட்ராங் ஜோனு இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ஜோனே சினிமா தான். அதுலயே வந்துட்டு அவருக்கு சமீபத்திய படங்கள் எல்லாமே தோல்வி. அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தா கேள்வி கேட்கறாங்க. அப்படி இருக்கிற மக்கள் மாற்றம் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தவங்க மாற்றம் வந்துருச்சு. அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன்ல வந்துட்டு இன்னொரு மாற்றத்தை எதிர்பார்க்க போறாங்களா? இவருக்கு ஓட்டு போடுவாங்களா? சரி, இப்ப நீங்க வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து அரசியல் ஆசை இருக்கிற மாதிரி தான் அவருடைய ரீசெண்டான ஸ்பீச்சஸ் நான் பாக்குறேன். ஸோ இப்போ என்னன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு அந்த ஒரு அதோட ரிஃப்ளெக்ஷனா அவர் வந்து அவரை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு ஒரு வராரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டா? ஸோ இது கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு அடுத்து ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னா அவர் வந்து விஜய் தான். ஸோ தனுஷ் அவர்கள் வந்து விஜய் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பிரசிடென்டா பாக்குறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு டசன் ஆக்டர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அதையும் அவர் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு அவ்வளோ அவேரா இருந்தார் அப்படின்னா அது அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு அது வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் விஜய் அவர்கள் வந்தாருன்றதே வந்து அவர் ஏதோ எமோஷனல் கனெக்ஷன்ல மக்கள் வந்து பெருசா ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்னாலும் கூட ஆக்சுவலா இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட் டைமிங். அது வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சதுன்றது வந்து ஒரு ஃபேக்டர்னால இல்லை, இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் மெனி ஃபேக்டர்ஸ். என்னன்னா விஜய் அவர்கள் இப்போ இந்த தேர்தலில் ஜெயிக்கும் போது 2 விஷயம். ஒன்று வந்து கலைஞர் ஜெயலலிதா அம்மா இவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்கான வேக்யூம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னா சினிமாவில் அந்த டைம்ல இந்த டைம் பீரியட்ல இந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்கக்கூடிய டைம்ல சினிமாவில் பீக்ல இருந்தது விஜய். ஸோ இதனால கரெக்டாக அந்த பொலிட்டிக்கல் வேக்யூமும் இருக்கு, அவரோட சினிமா கரியர்லயே ஒரு பீக்ல இருக்காரு. ஸோ அதனால அந்த டிரான்சிட் வந்து கரெக்டா ஒர்க் ஆச்சு. இது ஆக்சுவலா இது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட அது ஒர்க் ஆகல. அவரு பீக்ல இருந்த டைம்ல இங்க பொலிட்டிக்கல் வேக்யூம் இல்லை, அதனால அவரால் அது டிரான்சிட் ஆக முடியல. ஸோ ஒரு விஜய்க்கு காம்படிஷனா ஒரு தனுஷ் எமர்ஜ் ஆகணும் அப்படின்னா ஸோ அவர் சினிமாவில் அந்த பீக்கை அட்டைன் பண்ணி அதுல இருந்து இங்க அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்புக்கான அந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் இருந்தாதான் டிரான்சிட் பண்ண முடியும். அண்ணாமலை, புதிதாக வரப்போகும் விஷால், தனுஷ், ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி, இவங்களில் விஜய்க்கு போட்டியா யார் வந்து நிற்பாங்க 2031?
இவங்கெல்லாம் யாரு வந்து விஜய்க்கு வந்து சினிமால காம்படிட்டரா இருந்தாங்க? இங்க யாருமே இல்லை. பாலிடிக்ஸ்ல மட்டும் எப்படி விஜய் பிஎம் ஆக வாய்ப்பு இருக்குங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே ஸ்கீம் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து இப்போ வந்து 3வது வாட்டி பிரதமராக இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 14 வருஷமே குஜராத்தோட சிஎம் இருந்தாரு. ரெண்டாவது ஒரு நேஷனல் பார்ட்டியோட சிஎம் இருந்தாரு. அதனால அவருக்கான ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து இருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சிருப்பீங்களா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட சிஎம் அவர்? இல்லையே. அப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு அப்ப இன்னும் 3 வருஷம் கழிச்சு வரப்போகுது. எங்கேயோ ஒரு டைம்ல ஆறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க சில ரீல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஜய் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன்ஸ் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்களா? சீரியஸாக இங்கே நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாலிட்டியில் அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்? இல்லை, ரியாலிட்டியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து திரு விஜய் அவர்களே டெஸ்ட் பண்ணிடலாம். 2029 எப்படியோ வந்து அவங்க காங்கிரஸோட தான் அலைன்ஸ் போகிறாங்க. ஸோ இந்த வாட்டி ஒருவேளை இவர் போய் இவருக்கு நார்த் இந்தியாவில் கேம்பெயின் பண்ணி அங்கே வந்து காங்கிரஸில் அங்கே இந்த ஹிந்தி பெல்ட்ஸில் ஃபுல்லாக வந்துட்டு பிஜேபி இப்போ வரைக்கும் டாமினேட்டடாக இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் காங்கிரஸை ஜெயிக்க வச்சுட்டு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஒரு கிங்காக இருக்கேன் தமிழ்நாட்டில், கிங் மேக்கர், அங்கே பிரைம் மினிஸ்டருக்கு நான் கிங் மேக்கராக நான் எமர்ஜ் ஆகிட்டேன் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல திரும்ப அவருக்கு இங்கே ஒரு 10 வருஷம் சிஎம் ஆச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரைம் மினிஸ்டராக அவர் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் என்னன்னா பேசிக்காக ஒரு 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 சில பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும். பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, ஒரு டிராபேக்ஸ் மாதிரி. இப்போ அவருடைய கட்சியோட பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அவர் எமர்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பேசிக்காகவே வந்து இது எத்தனை பேர் தெரியும் தெரியல, சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் சூஸ் பண்ணவே மாட்டாங்க. நேஷனல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப நேச்சுரலாக ஒரு அலைன்ஸாக ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுறனா கூட ரொம்ப அது ஒரு அன்ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ தேவகவுடாலாம் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு 2 இயர்ஸ் கூட ஒரு நாள் இருக்க முடியும்னு நினைக்கிறேன், 1 இயர் கூட இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ அது அன்ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, பட் இட்ஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதம் தான் கவர்மெண்ட் நடத்திருக்காங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். நான் இதே எதிர்பார்க்கலையே. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 3 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட் அப்படின்றதுலாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இனிமே காஸ்ட் பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்? இப்போவே ஒர்க் ஆகிட்டு தானே இருக்குது. இந்த தேர்தலே காஸ்ட் பாலிடிக்ஸ் காஸ்ட் உடச்சான்னு சொல்கிறதுலாம் லட்சமாக போய் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு ஒரு வலிமையான ஒரு 3வது சக்தியாக இருக்குது. 1 கோடி ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க ஜெயிச்ச இடங்கள்லாம் எங்கே தெரியுமா? சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, இந்த பெல்ட். அப்படியே இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் கவுண்டர் பெல்ட் அப்படியே இந்த இதெல்லாமே. ஸோ அப்போ பாமக ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து அங்கே ஒர்க் ஆயிருக்கு. அது ஒரு காஸ்ட் பேஸ்ட் அலையன்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து ஒர்க்காக தானே செஞ்சிருக்கு. அப்போ அந்த இடங்கள்லாம் வந்துட்டு டிவிக்கேனால ஜெயிக்க முடியல இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த தேர்தலையே வந்து ஜாதி தோற்கடிக்கப்படலை அப்படிங்கிறப்போ இனி வந்து எப்படி இருக்காதுன்னு சொல்றீங்க? ஜாதி இருக்கிற வரைக்கும் ஜாதி அரசியல் இருந்துட்டு தான் இருக்கும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி, சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, நீட்டையே வந்து விஜய் அவர்கள் அக்ரெசிவா எதிர்க்க மாட்டார். மற்றதெல்லாம் அவர் எதிர்த்துறா அக்ரெசிவ் இல்லை. என்னன்னா அவரு ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் வந்து இதை நான் ஒரு புது விதமான ஒரு டிப்ளமசியாக நான் பார்க்குறேன். என்னன்னா இன்னைக்கு அவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. இப்போ நீங்க சொல்றீங்க நீட்ல வந்து அவர் எந்த பக்கம் நிற்கிறாருன்றதே வந்து கணிக்க முடியல அப்படின்னு. ஆக்சுவலாக அவர் சொல்லட்டுமா, இது வந்து ரொம்ப ஒரு புதிய விதமான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் இதாக மைண்டா இருக்கு. என்னன்னா இப்போ நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளமா இல்லாமல் இருக்கலாம். இப்போ அவர் வந்து சிஎம்மா இருக்காரு, உடனே வந்துட்டு அவரை வந்து என்ன உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டே இல்லை, ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு போய் இங்க இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாரும் வந்து அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அவரோட ஸ்டாண்டை சொல்லிட்டு இல்லை நாங்கள் நீட்டுக்கு எதிராக இருக்கோம் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப விகரஸா நாங்கள் வந்து களத்தில் இறங்கி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் என்னோட ஸ்டாண்ட் இதுதான். பட் நான் வந்து அப்படியே சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ்க்கோட நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இதாக சொல்கிறேன். ஆனால் இது எங்கே ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண தெரியுமா? அவருக்கு இல்லை, அவருடைய அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு. என்னன்னா இப்போ கம்யூனிஸ்ட் உட்பட காங்கிரஸ் விட்டுருங்க, ஐயுஎம்எல், விசிகே, கம்யூனிஸ்டுகள்லாம் வந்துட்டு இப்போ இவரோட கூட்டணியில் இருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து வெளியே இருந்து தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டை. இப்போ இவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படின்னா இவர் கூட டிராவல் பண்றதுல அவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ வந்து கம்ப்ளீட்டா இந்த பக்கம் வந்துருவாங்க. டிவிகேயோட அலையன்ஸ்குள்ள வந்துட்டு நாங்க அடுத்த எலெக்ஷன் நாங்கள் டிவிகேயோட தான் நாங்கள் ஃபைட் பண்ண போறோம், ஏன்னா அவங்க பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா வந்து அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு.
ஆனா இப்போ அவங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. விசிகா வந்து கேபினெட்லயே இருக்காங்க, IUML எல்லாமே. ஆனா இவர் வந்து ஒரு டைலமாலேயே இருக்கிறதுனால இப்போ அவங்களால இவர் புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி அவங்களால இவரை விட்டுட்டு போகவும் முடியல, இவர் கூடவே இருக்கவும் முடியல. ஒரு 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 பதட்டமான மனநிலையில வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து இவர் ஏதாவது ஒரு பக்கம் டிசைட் பண்ணாருன்னா தான் இவர் வேணாம் முடிவு பண்ணா அடுத்து டக்குன்னு டிஎம்கேக்காக நம்ம போக முடியும் அலையன்ஸுக்கு. இது என்னன்னா டிஎம்கேக்குமே வந்து நம்ம இப்போ பிஜேபியை நெருங்கலாமா வேணாமான்ற அந்த ஒரு டைலமாவை கிரியேட் பண்ணுது. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டாண்டை எடுக்காத மூலமா அப்போசிஷன் பார்ட்டிஸை ஒரு டைலமாலே வச்சிருக்காரு. விச் மீன்ஸ் அவங்கள வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெசிஷனை எடுக்க விடாம பண்றது. நான் டெசிஷன் எடுக்கலன்றது எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனா நான் என்ன டெசிஷன் எடுக்க போறேன்றதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க. நான் டெசிஷன் எடுக்காம இருக்கிறது மூலமா நான் உங்களோட டெசிஷன் எடுக்க விடாம நான் ஹோல்ட் பண்றேன். இது எந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசிக்கு நீங்க கொண்டு வருவீங்க? இல்ல இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? இந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம டெசிஷன் நம்ம வாயை திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறது அவருக்கு தெரியுமா? விஜய் அது அவருக்கு தான் வெளிச்சம். பட் ஆனா அவர் பண்றது மூலமா இங்க என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதான் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். அவர் இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாரா, தெரியாம பண்றாரா, இல்ல வேற அவருக்கு வந்து அட்வைசஸா அவங்க சொல்றது கேட்டு அவர் டிசைட் பண்றாரான்னு தெரியல. ஆனா இந்த பப்ளிக் ஒரு இமேஜை வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணுது. ஸோ ஏன்னா அவங்களால ஒரு இடத்துல ஒரு ஹோல்டா நிற்கவே முடியல. கம்யூனிஸ்டுகளாகட்டும் இல்லை வந்து விசிகா அவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து, ஏன்னா அப்படி இவங்களை விட்டோம் அப்படின்னா இவங்க டிஎம்கே லென்ஸ் போய் திருப்பி நம்ம ஆட்சி கவிழ வாய்ப்பு இருக்கு. இல்ல கவிழ வாய்ப்பு இருக்குன்றது கூட விட்டுருங்க. உதயநிதியோட சினிமா தலையீடு, அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த ரெட் ஜெயன்ட்ஸ் வந்துட்டு மோனோபோலி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் சினிமாவில் இருக்கிற முக்காசில டோட்டல் ஸ்வீப் எல்லாமே வந்துட்டு டிவிக்கு வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. ஏன் உண்மைங்களா? ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் எல்லாம் தான் நான் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சீரியல் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்துட்டு நிறைய பேர் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உட்காந்து ரிசல்ட் எல்லாம் பார்த்து கொண்டாடி இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் அந்த சினிமா ஆர்டிஸ்டே நிறைய பேர் வந்துட்டு ஓட்டு போட்டு ஜனநாயக கடமை ஆற்றிட்டேன் அப்படின்ற அந்த சாங்லாம் போடுறது, அப்புறம் அந்த கரெக்டாக அந்த ட்ரெஸ் கோடு இந்த மாதிரிலாம் போட்டு வரும்போது தான் நமக்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு இது இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிய வந்தது. ஸோ நீங்க சொல்றது அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் தானே. ஓகே, இப்போ கரூர் அந்த போயிருந்தாரு, ரீசெண்டாக போயிருந்தாரு, ஒரு 10 days 15 days பேக் போயிருந்தார். போனது ஒரு துக்க நிகழ்வு. அங்கே வீரவசனம் பேசணுங்கிறது அவசியமா? நீங்கள் சொன்ன மாதிரி திமுக பலவீனமாக தான் இருக்குது. அவங்க சட்டசபையை விட்டுட்டு கிளம்புனதை வந்துட்டு நம்ம நக்கல் பண்ணுறதுங்கிறது அது என்ன ஒரு தலைமையான ஒரு பண்பு? அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அதே சட்டமன்ற வீடியோவில் அவர் பேசும்போது நான் ஒரு குட்டி கதை அவங்க சொல்லலான்னு நினைச்சேன், அவங்க எல்லாம் போயிட்டாங்க, சொல்லலாமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அப்போ அவங்க இருந்திருந்தாலும் இல்ல குட்டி கதையெல்லாம் அவர் ஓப்பனாக தான் சொன்னாரு. மேனேஜருக்கு தான் வந்துட்டு பர்மிஷன் கேட்டாரு. ரசிக மனப்பான்மையில இருக்க சபாநாயகரும் ஒத்துக்கிட்டாரு. இல்ல அது வந்து அவர் எப்படியும் அவங்க முன்னாடியா பண்ணணும் தான் வந்திருக்காரு. அவங்க போன தைரியத்துல அவர் பண்ணணும் அப்படி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் பிளான் பண்ணி பண்ணாருல, அவர் வீட்லயே நல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு எல்லாமே அவர் வந்து ரெடி பண்ணிட்டு தான் ப்ரிப்பேர்டா தான் அவர் வந்திருக்காரு. அது தெளிவா தெரியுது. அண்ட் நீங்க வந்து கரூர்ல போய் ஒரு எந்த துக்க நிகழ்வுல அவர் வந்து இது பண்ணாரு நீங்க சொல்றீங்க? அவர் வந்து அரசு வேலை கொடுக்கணும் அந்த மொமெண்ட்டுக்கு தான் போனாரு. இவர் பேசின வீரவசனத்துக்கு அப்புறம் தான் அந்த செரிமனி நடக்குது. அப்ப நல்லா குளிங்க அழுகுறாரு. அதுக்கு முன்னாடி பயங்கர வீரவசனம் எடுத்தாங்க பாரு, ஓட்டம் விற்காம ஓடு ஓடு வேட்டைக்காரன் அதெல்லாம் நல்லா அந்த மாசின்ஸ்லாம் லைவா நடிச்சு காமிச்சு. அது அவசியமா அந்த இடத்துல? அந்த கூட்டத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. எல்லா மீடியாவும் வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் லைவ் பண்ணாங்களா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? எவ்வளோ வந்து பச்சையா நடிக்கிறாரு பாரு, கேமரா முன்னாடி மக்கள் முன்னாடி நடிக்கிறாரு அப்படின்னு இருப்பீங்க. இப்போ அவர் வந்துட்டு அவர் அங்க அதை பத்தி எதுவுமே காட்டிக்காம அவர் எங்க போய் எந்த மக்களுக்கு அவர் வந்து ஆறுதல் சொல்லணும் இல்ல இந்த அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு போனாரோ அவங்க கிட்ட அவங்கள வந்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு அழுது தானே வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து அவர் பொதுமக்கள் மத்தியில அவங்க அழுது இருந்தாருனா தான் அது வந்து ஒரு ஆக்டிங்கா கன்வே இருக்கும் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது. ரொம்ப நன்றி மணிசங்கர். கேட்ட கேள்விக்கு எந்த கட்சிக்கும் வந்துட்டு பார்ஷியாலிட்டி பார்க்காம நேரடியாக பதில் சொல்றதுக்கு நன்றி.